இந்த 6ஆம் இடத்த குரு பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா வேலை சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். வேலையில் வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் குறையும். நீங்கள் குறையணுன்னா கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகும்னு நினைக்காதீங்க. ஏன்னா ராசியிலே கேது இருக்கிறனால சில தடைகள் இருக்கும், இல்லைன்னாலும் சொல்லலை. ஆனால் அதில் இருக்கக்கூடிய முன்னிருந்த பிரச்சனைகள், தீவிரமாக இருந்த பிரச்சனைகள் குறையும். தொழிலில் நல்ல மாற்றங்கள் இருக்கும், அதில் எந்த டவுட்டு வேணாம். முன்னேற்றங்கள் இருக்கும், லாபம் அதிகமாகும், தொழிலில் புதிய வாய்ப்புகள் வரும். பழைய மாதிரி உங்களுக்கு நெருக்கடி இருக்காது. ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, புதிய வாய்ப்புகள் தேடாதீங்க. புதிய வாய்ப்புகளில் பிரச்சனைகள்லாம் வரும். புதிய நண்பர்களால், புதிய தொழில்களால் பாதிப்புகள் வரக்கூடிய நேரம், அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக. அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செலவு பண்ணியாக இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு குருவின் அதிச்சார பெயர்ச்சி பலன்களை பற்றி 12 ராசி அன்பர்களுக்கு விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த அதிச்சாரம்னா என்ன அப்படின்னா, சூரியனுடைய நீள்வட்ட பாதையில் சில காலங்கள், சில கிரகங்கள் அதிக வேகமான நகர்வை பெறும். அப்போது அந்த மாதிரி காலகட்டத்தில் அது அடுத்த ராசிக்கு நகர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுபோல இப்போ சூரியனுடைய நீள்வட்ட பாதையில் குரு வேகமாக நகர்றதுனால அவர் ஒரு ராசியை கடந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி ஒரு பலனை கொடுக்க போகிறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசிக்கு அதிகமாக பெயர்ச்சியானாலும் அது அதிச்சாரம்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி குரு பெயர்ச்சி அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பை அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் ஒரு 50 நாட்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சில பேருக்கு நடக்கும், சில பேருக்கு சில கெட்ட விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த குரு அதிச்சாரம் அப்படின்னும் போது இன்னும் சிறப்பு என்னென்னா, அவர் கடக ராசிக்கு அதிச்சார பயிற்சி ஆகிறார். இந்த கடக ராசியில் குரு உச்சமாகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. கிரகம் உச்சமாகும் போது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு பலனை கொடுக்கும். நன்மையான இருக்கக்கூடிய இடத்துல உச்சமாகும் போது நன்மையான பலனை அதிகமாகவும், கெட்ட இடத்தில் இருக்கக்கூடிய ராசி என்பவர்களுக்கு கெட்ட பலன்களை அதிகப்படியாகவும் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதை தான் ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள். ஏன்னா குரு அதிச்சாரம் அப்படின்னு சொல்லும்போது குரு இயற்கை சுபகிரகம். அது மட்டும் இல்லாமல் தனக்காரகன், பண வரவுகளை கொடுக்கக்கூடியவர், பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடியவர், முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய, சுபமான பல விதமான விஷயங்களை கொடுக்கக்கூடிய குரு பகவான். அது உச்சம் பெறும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்த போகிறாரு. அதை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு குருவின் அதிச்சார பயிற்சி பலன்கள். சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்தில் குருவின் அதிச்சாரம் பயிற்சி. இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இப்போ ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகள் இருக்குது. காரணம் அஷ்டம சனி, ராசியிலே கேது போகிறாரு. தடை தாமதங்கள் எல்லாத்துலேயும் ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இந்த சிம்ம ராசி என்பதற்கு இருக்குது. என்னென்னா இந்த குருவின் அதிச்சாரம் என்ன பண்ணுவார்னா, குருவுடைய பார்வைகள் நல்ல இடத்துல விழுது. 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, 9ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 4, 6, 8 அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. காரணம் என்னன்னா, இந்த 6ஆம் இடத்த குரு பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா வேலை சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். வேலையில் வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் குறையும். நீங்கள் குறையணுன்னா கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகும்னு நினைக்காதீங்க. ஏன்னா ராசியிலே கேது இருக்கிறனால சில தடைகள் இருக்கும், இல்லைன்னாலும் சொல்லலை. ஆனால் அதில் இருக்கக்கூடிய முன்னிருந்த பிரச்சனைகள், தீவிரமாக இருந்த பிரச்சனைகள் குறையும். அதனால் எப்பாடா கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்குமே தவிர பெருசாக ஒரு சேஞ்சஸ் வரதுக்கான சான்சஸ் கம்மி. நிதர்சனத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி முயற்சிகள் செய்யுங்க. வேலை மாறணும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக மாறியே தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது, என்னால் ஒரு மாதம் கூட தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னா மாறுங்க, தப்பு இல்லை. அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிடுவீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓட்டுங்க, அதில் எந்த பிரச்சனையும் வராது, நல்லா தான் இருப்பீங்க. கொஞ்சம் நெருக்கடி இருக்க தான் செய்யும், சமாளித்து வந்துடுவீங்க, கவலைப்படாதீங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் தேவையில்லாமல் வேலையை விட்டுட்டு வேலை தேடாதீங்க. வேலையை விட்டுட்டு வேலை தேடிங்கன்னா பிரச்சனை வரும். அதே மாதிரி வேலை மாறுறீங்க அப்படின்னா அந்த
ரிலீவிங் ஃபார்மாலிட்டிஸ்லாம் கரெக்டாக பார்த்து மாறுறது நல்லது. ஏற்கனவே நிறைய பேர் அதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் ஒழுங்காக பண்ணாமல் சில பிரச்சனை வந்துடும். புதுசாக வேலை கிடைச்ச கூட சில பேருக்கு சேர முடியாமல் சூழ்நிலைகள் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க தான் செய்யுது. அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. தொழிலில் நல்ல மாற்றங்கள் இருக்கும், அதில் எந்த டவுட்டு வேணாம். முன்னேற்றங்கள் இருக்கும், லாபம் அதிகமாகும், தொழிலில் புதிய வாய்ப்புகள் வரும், பழைய மாதிரி ஒரு உங்களுக்கு நெருக்கடி இருக்காது. ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, பணம் வந்தது லாபம் வந்ததுன்னா கடனை கட்டுறதுக்கான வழியை பார்க்கணும். இல்லை இந்த பணத்தை எடுத்து திருப்பி நான் ரொட்டேஷன் பண்ணிடுறேன், திருப்பி பிஸ்னஸில் போட்டுறேன்னு நினச்சிங்கன்னா பிரச்சனைகள் வரும். கடனும் கட்டணும், பிஸ்னஸும் பார்க்கணும். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஈக்குவலாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. புதிய வாய்ப்புகள் தேடாதீங்க, புதிய வாய்ப்புகளில் பிரச்சனைகள் தான் வரும். புதிய நண்பர்களால் புதிய தொழில்களால் பாதிப்புகள் வரக்கூடிய நேரம், அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. அதேமாதிரி அதிக வட்டிக்கு வாங்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை வரும், அதை மேக்சிமம் அவாய்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் வாங்காமல் இருங்க அப்படின்னு சொல்கிறதா கரெக்டான பதில். அதுக்கு அதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வராது. சில பேர் அதிக வட்டிக்கு வாங்கிட்டு இப்போ அதிக கடன் தான் கட்டிட்டீங்களே தவிர நீங்கள் நினச்ச விஷயங்கள் எதுவுமே நடக்கலை. அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருப்பதற்கான ஒரு அமைப்பு இருக்குது, ஜாக்கிரதையாக இருங்க. புதுசாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, புதுசாக ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணாதீங்க, புதுசாக ஆள் எடுக்காதீங்க. அதனால் பாதிப்பு தான் வரும். என்ன தான் டெவலப்மெண்ட்டே இருக்குதுன்னு நினச்சா கூட இருக்கிற ரிசோர்ஸ் வச்சு, இருக்கிற வேலையை வச்சு, இருக்கிற ஆட்களை வச்சு செய்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை உள்ளவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிரிஞ்சக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது, இல்லைன்னு தான் சொல்லலை. அதில் கவனமாக இருந்துட்டிங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. இல்லை நான் அப்படி தான் இருப்பேன், நான் அப்படி தான் சண்டை போடுவேன், இல்லை அவங்க சண்டை போடுறாங்க, நான் என்ன சார் பண்ணுறது, எனக்கு யாரும் ஒத்துழைக்க மாட்டாங்க, அதனால் பிரச்சனை வருதுன்னு சொன்னீங்கன்னா என்ன சொன்னாலும் நீங்கள் தான் கடைசியில் காரணமாகிடுவீங்க, நீங்கள் தான் அவமானப்படுவீங்க. கடைசியாக கேர்ஃபுல்லாக இருங்க, கவனமாக இருங்க. அதேமாதிரி கல்யாணம் ஆகாதவங்க இந்த காலகட்டத்தில் திருமண வரன் பார்க்கும்போது கரெக்டாக பையனுக்கு பிடிச்சிருக்கா, பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா, வரன் ஜாதகம் பொருத்தம் இருக்கா, எல்லா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பேசிட்டிங்களா, செஞ்சிட்டிங்களான்னு பார்த்துட்டு பண்ணுறது. ஒரு தடவைக்கு 2 தடவை பையன் வீட்டில் பொண்ணு வீட்டில் பார்த்துட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைனா அதில் ஒரு பாதிப்புகள் வரும், கவனமாக இருங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் வெளியூர் வெளிநாடு பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஜாலியாக டூர் போகலாம், ஜாலியாக சுற்றி பார்க்கலாம், வெளியூர் போய் வேலைக்கு முயற்சி பண்ணலாம், வெளிநாடு போய் வேலைக்கு முயற்சி பண்ணலாம். அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் சுலபமாக கிடைக்கும், நல்ல வாய்ப்புகள் வரும். அதை கிடச்சிது அப்படின்னா எடுத்துக்கங்க, லைஃப் சூப்பராகிடும், மாறிடுவீங்க. வெளிநாட்டிலே இருக்கீங்க, அங்கேயுமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா கொஞ்சம் நெருக்கடியை சந்திங்க, தப்பு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் பிரச்சனைகள் வரதான் செய்யும், இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறன் எப்போவுமே சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா அதை ஓவர் கம் பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் வராது. இல்லை சார் மாறி தான் ஆகணும் அப்படின்னா மாறிக்கிறது நல்லது. அதிகமாக நெருக்கடி இருக்குது, வேலை மாறுற மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மாறிடுங்க, டவுட்டு வேண்டாம். அதே போல் வேலை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா வேற ஒரு இடத்துல வேலை கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த சம்பளம், நீங்கள் எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்காது, ஓரளவுக்கு ஆவரேஜாக கிடைக்கும். அதை எடுத்துக்கங்க, கொஞ்ச நாளில் லைஃப் மாறிடும், சேஃபாக இருப்பீங்க. மொத்தத்தில் சிம்ம ராசி என்பவர்களுக்கு குருவின் அதிச்சாரம் எல்லா நன்மைகளும் கொடுக்கும். அதில் சில கவனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க, எந்த பிரச்சனையும் வராது. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள். அதே மாதிரி இது 50 நாட்களுக்கு உண்டான பலன்கள் தான், பயப்பட வேண்டாம். கெட்ட விஷயங்களை சில ராசிகளுக்கு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு ஒரு கஷ்டங்கள் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. இது ஒரு 50 நாட்கள் தான். அதே மாதிரி நல்ல விஷயங்களை கேட்குறவங்களும் ரொம்ப நாளுக்கு நினைக்காதீங்க, இது ஒரு 50 நாட்களுக்கு உண்டான பயிற்சி. அதுவும் இல்லாமல் மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்கள் ஜாதகத்தினுடைய கிரகநிலைக்கு தந்தாற்போல் மாறுபடும். உங்கள் ஜாதகத்தில் குரு நல்லவராக இருக்கணும், குரு நல்ல இடத்துல இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம சொன்ன பலன்களை விட அதிகப்படியான பலன்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் தசாபுத்தி, கெட்ட கிரகங்களின் தசாபுத்தி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எல்லா கிரகமும் சுப கிரகம் தான், ஆனால் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அதனுடைய பலன்கள் மாறுது. அதில் மெயினாக கிரகங்கள் எப்போவுமே கெட்ட பலனை எப்போ இந்த தசாபுத்தியில் கொடுக்குதுன்னா மெயினாக சனி திசை, ராகு திசை, கேது திசை. ஒரு கடன் அதிகமாவதற்கான காரணமாக இந்த புதன் திசை எல்லா ராசி என்பவர்களுக்கும் அமையுது. அதே போல் சுக்கிர திசை, சூரிய திசை சில பேருக்கு நன்மையை செய்தாலும் கடைசி ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளும் கொடுத்துருக்கு. அதனால் அது உங்கள் சுயஜாதகத்தை பொறுத்து கண்டிப்பாக மாறுபடும். உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்து மற்ற முடிவுகள் எடுப்பது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட ஜாதகம் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் வராது. சில பேர் நோட்டில் எழுதி கொடுப்பீங்களா, எங்கள் வீட்டிலலாம் நோட்டில் தான் எழுதி வச்சுருக்கோன்னு சில பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. நோட்லையும் எழுதி தரோம், ஒரு வாரம் டைம் ஆகும். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.
நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் நம்ம ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்க காத்துட்ருக்கு, படிப்பு எப்படி இருக்கும், வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், கணவன் மனைவி உறவுகள் எப்படி இருக்கும், குடும்ப உறுப்பினர் உறவு எப்படி இருக்கும், அப்படி எல்லா விதமான பலன்களையும் பார்ப்பதற்கு சொல்லிக் கொடுக்குறோம் நம்ம இன்ஸ்டியூட்டில். அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் பார்க்கறது எப்படி, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி படி எப்படி பேர் வச்சு கொடுக்கறது, முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான சப்ஜெக்ட், அதை எப்படி முகூர்த்தத்தை நிர்ணயம் பண்ணுறது, அதே மாதிரி பிரசன்ன ஜோதிட முறையில் கர்மாவை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சோழி பிரசனம் எப்படி படிக்கிறது, எப்படி பார்க்கறது, அதே போல் தேவ பிரசனம், ஒரு கோவில் கட்டுறோம், ஒரு கோவில் நிர்மாணம் பண்ணுறோம், எந்த சிலையை வைக்கலாம், எது வைக்கக்கூடாது, எந்த தெய்வம் நம்மளுக்கு நிறைய பலவிதமான நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கக்கூடிய தேவ பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம், நீண்ட காலமாக எங்கள் குடும்பத்தில் கல்யாணமே ஆகலை, நீண்ட காலமாக ஒருத்தர் இறந்துக்கிட்டே வராங்க, இந்த மாதிரி பார்க்கக்கூடிய அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம், கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து. சிம்ம ராசி என்பர்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடமான விரயஸ்தானத்துல உச்சம் பெறார். இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவான் ருணரோக சத்ருஸ்தானாதிபதி, அடுத்து பாத்தீங்கன்னா அஷ்டமாதிபதியும் கூட. இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா ஒரு கெடு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பகவானா தான் இருப்பார். அவர் 12ஆம் இடத்துல விரயமாகும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய தொந்தரவுகள் மறைந்து போகிறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இறை ஞானம் அப்படின்றது திரைமறைவாக இருக்கக்கூடிய பல ஞானங்களை பெறுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு தெய்வத்தினுடைய அருட்கடாட்சம் அப்படின்றது மிக அதிக அளவுல இருக்கும். ஏன் சிம்ம ராசி என்பர்கள் நிறைய ஒரு பிரச்சனைகள்ல இருந்தாலும் அதை வெளியில காட்டாத நபர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்களுக்கு தெய்வ அருளால மிகப்பெரிய ஒரு மனமாற்றங்கள் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். எவ்வளவோ ஒரு பெரிய கஷ்டத்துல இருந்தாலும் கோயில்ல போய் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் உட்கார்ந்தாங்க அப்படின்னா அப்படியே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்டோட, ஒரு புத்துணர்ச்சியோட, ஏன்னா அந்த இடத்துல அவங்க கிட்ட அந்த தெய்வம் பேசும்போது இவர்கள் தன்னுடைய வருத்தங்களை எல்லாத்தையுமே சொல்லி அழும்போது அந்த தெய்வத்தினுடைய முழு ஒத்துழைப்பும் ஒரு முழு சப்போர்ட்டும் இவர்களுக்கு கிடைச்ச மாதிரி உடம்புல ஒரு புத்துணர்ச்சியோட வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாத்தையுமே சர்வசாதாரணமாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த அளவிற்கு இவர்களுக்கு அந்த தெய்வத்தினுடைய அருள் அப்படின்றது மிக பெரிய அளவுல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் பிரச்சனைகள்ல இருந்து இவர்கள் தப்பிக்கலாம் முடியாது, ஆனாலும் அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பை பெற்றவர்கள் தான் இந்த சிம்ம ராசி என்பர்கள். இவர்களுக்கு அந்த 12ஆம் இடத்துல குரு மறைஞ்ச உச்சம் பெறும்போது இவர்களுக்கு அதிகப்படியான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படின்றது இந்த 45 நாட்களுக்கு இருக்கு. எந்தெந்த இடத்துல எல்லாம் நீங்க ஒரு அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து இருக்கிறீங்களோ, இப்போ தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த தொழில்ல ஒரு திடீர்னு ஒரு வாய்ப்புகள் வராதா, நமக்கு ஒரு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வராதா, நம்ம செஞ்ச ப்ராஜெக்ட்ல ஒரு 10 லட்சம் செலவு பண்றோம் அப்படின்னா அந்த 10 லட்சத்துக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானம் வராதா அப்படின்னு எதிர்பார்த்து இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு அது ரீதியான நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு நாட்களாக தான் இந்த 45 நாட்களுக்கு இருக்கு. ஏன்னா இந்த குரு பகவான் 12ஆம் இடத்துல உச்சம் பெற்று உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கிறார். வேற என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். 4ஆம் இடம்ன்றது மிக பெரிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியையும் ஒரு மூலதனத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். அந்த மூலதனம் அப்படின்னு இல்லாததுனாலதான் இன்னைக்கு நாள் அந்த தொழிலை செய்ய முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க. யாரோ ஒருத்தர் உங்களுக்கு தெய்வ ரீதியாக, இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா சிம்மராசி என்பர்கள் அந்த ஷீரடி சாய்பாபாவையும் அடுத்து நம்ம தமிழ் கடவுள் முருகனையும் வணங்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க. அவராகவே வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குருவினுடைய அதிசார நிலை இந்த சிம்மரா
ராசி என்பர்களுக்கு மிகவும் ஒரு மேன்மைக்குரிய ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பா நடக்கும். அந்த 4ஆம் இடம்ன்றது முதலீடு, உங்களுடைய சொந்த உறவுகளை, உங்களுடைய இரத்த உறவுகளே உங்களுடைய ஆபத்தான காலத்துல உங்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். இந்த காலகட்டத்துல இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு சொந்தமாக வீடுகளை அமைக்கக்கூடிய ஒரு தருணம், ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட ஒரு செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ரெடி பண்ணக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல ராகு திசையோ குரு திசையோ தான் கண்டிப்பா நடக்கும். ஒரு 45 வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு அந்த ராகு தசையும் குரு தசையும் கண்டிப்பாக நடக்கும். இந்த காலகட்டத்துல இவர்கள் இந்த குருவினுடைய 12ஆம் இடத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கணும். தொழில் ரீதியான நல்ல ஒரு முன்னேற்றங்கள், அடுத்து வேலை ரீதியான அதிகப்படியான ஒரு மாற்றங்கள், வேலையில இருக்கக்கூடிய ஒரு தொந்தரவுகள்லாம் உங்களுக்கு நீங்க போகுது. உங்களை தான் அந்த வேலையில நிரந்தரமாக வைக்க போறாங்க. மீதி எல்லாரையுமே லே ஆஃப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்குமே ஒரு ஆள் மனதுல ஒரு பயம் இருக்கு, எங்க நம்மளை தூக்கிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க மகம் நட்சத்திர அன்பர்களே. உங்களுக்கு உண்டான வேலை உங்களுக்கு நிரந்தரமாக கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அடுத்து இந்த ராசியில இருக்கக்கூடிய பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய தடைப்பட்ட வருமானங்கள் மீண்டும் வந்து சேரக்கூடிய ஒரு நேரம். தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, கடந்த ஒரு 6 மாத காலமாக தொழில் என்னமோ நல்லா போயிடுச்சு மேடம், ஆனா எல்லாரும் கிரெடிட்ல வாங்கிட்டு போயிட்டாங்க, யாருமே எங்களுக்கு பேமெண்டே கொடுக்கல அப்படின்னு சொல்றவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல அந்த தடைப்பட்ட வருமானங்கள் எல்லாமே மீண்டும் வந்து சேர்வதற்குண்டான ஒரு நேரம். வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள்லாம் நீங்க எடுக்க போறீங்க. ஏன்னா 4ஆம் இடத்தை பார்க்கிறது, அடுத்து 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால வேலை ரீதியான வெளிநாட்டு பிரயாணங்கள் அப்படின்றது இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த 45 நாட்கள்ல நீங்க அங்க போகும்போது அங்க உங்களுக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்தி நீங்க செகண்ட் லெவல் ஆஃப் இன்கம் அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த உச்சம் பெற்ற அந்த குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்து அந்த வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகளை இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு கொடுக்க போறார். அடுத்து பாத்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுடைய உறவுகள்ல இருக்கக்கூடிய விவாகரத்து வழக்குகள் எல்லாமே சீரமைப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். திடீர்னு இருந்தாப்புல விவாகரத்து வழக்குகள் இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஏன்னே தெரியல. ஏன்னா இவர்கள் எப்போதுமே ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கக்கூடியவர்கள். நான் இப்படித்தான் இருப்பேன், ஆனா மற்றவர்களும் மாத்திக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துல ஒரு தேவையில்லாத ஒரு அவமரியாதை, அவமானம், இந்த மாதிரியான அந்த கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருந்தது. இந்த 12ஆம் இடத்து அந்த குரு பகவான் உங்களுக்கு அதிசார குரு இந்த உறவுகள்ல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணம். நீங்க போய் பேசி அங்க நீங்க ஒரு சமாதானப்படுத்தி அந்த சமாதானம் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு உங்களுடைய 8ஆம் இடத்தையும் அந்த குரு பகவான் பார்வையிடுகிறார். உங்களுடைய 6ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு, உங்களுடைய 8ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால சுப பார்வையாக பார்க்கிறாரு. அதனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த வியாதி தொந்தரவுகள், இல்ல வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு வேலை இல்லாம இருக்கு அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் அந்த வேலை வாய்ப்புகளை கொடுப்பதற்கு உண்டான ஒரு தருணம். ஏன்னா இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு அஷ்டம சனியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவானை அந்த குரு பகவான் பார்க்கும் போது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அந்த வேலையில இருந்த தொந்தரவுகள், வெளிநாட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுவதுமாக நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த நிவர்த்தியினால அங்க இருக்கக்கூடிய அந்த பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது மிக பெரிய அளவுக்கு மாற்றங்களை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அப்போ வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வேலையில தொந்தரவுகள் நீங்குமா, நாங்க இங்க வேலை பார்க்கிறோம், எங்களுடைய சொந்த ஊர்ல இருக்கிறோம், அப்போ எங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலை ரீதியான
தொந்தரவுகள் இருந்தாலும் அதை நீங்க சீர் செய்யறதுக்குண்டான ஒரு அமைப்பை கொடுத்துடும். அந்த குரு பகவானின் பார்வையாகப்பட்டது வேலையில எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி வரக்கூடிய ஒரு தெய்வ பிரார்த்தனையை உங்களுக்கு கொடுத்துரும். அதுதான் நான் முதலே சொன்னேன், எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறமையை இந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல பெறுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். நிறைய சிம்ம ராசி என்பர்களுக்கு கேன்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அடுத்து பாத்தீங்கன்னா கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அடுத்து கொழுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கு. அந்த வயிற்றுல கொழுப்பு கட்டிகள்லாம் இருக்கும். குடல்ல இருக்கக்கூடிய கொழுப்பு கட்டிகள் எல்லாம் நீக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அறுவை சிகிச்சை முறைகள் எல்லாம் எடுத்திருப்பீங்க. அது எல்லாமே இந்த காலகட்டம் ரொம்ப நல்ல ஒரு சாதகமான முறையில இந்த காலகட்டம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு நடக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக பலன்களை பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்களும், உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த அதிச்சார குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. சிம்மராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா தைரியம், தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கிறவங்க. அதாவது மனசில் என்ன தோணுதோ அதை அப்படியே வெளியே பேசிடுவாங்க. இங்கே இருக்கிறது இங்கே வார்த்தையாக வந்துடும். மறைச்சி ஒழிச்சு பேசுகிறதெல்லாம் இவங்களுக்கு தெரியாதுங்க. இதனாலே இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்கிட்ட பகை அப்படிங்கிறது உண்டாகும். அதை பற்றிலாம் இவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. நான் தெளிவாக இருக்கேன், நான் என்ன சொல்கிறேனோ அது வந்து தப்பு கிடையாது அப்படிங்கிற விஷயத்தில் உறுதியாக இருப்பாங்க இந்த சிம்மராசிக்காரங்க. இவங்கள பார்த்தாவே ஒரு யூனிக்காக தெரியுங்க. அந்த கம்பீரம் இவங்ககிட்ட இருக்குங்க. இவ்வளோ சிறப்பான அந்த சிம்மராசிக்காரங்க பாருங்கள், கிட்டத்தட்ட 3 வருஷ காலமாகவேங்க அந்த கம்பீரத்தில் ஒரு இரக்கம் அப்படிங்கிறது இருக்குங்க. ஏன் அப்படின்னா கிரக சூழ்நிலைகள் அந்த மாதிரி இருக்குங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், குரு 11ஆம் இடத்துலேருந்து ஓரளவுக்கு நல்ல சாதகமான பலனை கொடுத்தாருங்க. ராகுவை பொறுத்த வரைக்கும் கேது வந்து ராசிலேயே இருந்து சின்ன சின்ன குழப்பங்களை கொடுத்துட்டு இருந்தாருங்க. எப்பயுமே தெளிவாக தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய இந்த சிம்மராசிக்காரங்க இப்போ வந்து கிட்டத்தட்ட குறிப்பாக சொல்லணுன்னா அந்த 6-7 மாத காலமாகவே உங்களோட முடிவில் ஒரு தடுமாற்றம் இருக்கும். முடிவை எடுத்துட்டுமே நம்ம எடுத்த முடிவு சரிதானா அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள்லாம் வரும். இவ்வளோ நாளாக நம்ம இப்படி இல்லையே, நாம் ஏன் இப்படி இருக்கோம், அந்த மாதிரியான ஒரு யோசனைகள் எல்லாம் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இப்போ வருங்க. அது மட்டும் இல்லாமல் ராகு வந்து 7ஆம் இடத்துல இருக்காருங்களா, அப்போ கணவன் மனைவிக்குள்ளேயும் சில சிக்கல், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸும் உங்களுக்கு வந்து சில பிரச்சனைகளை கொடுத்துருப்பாங்க. எங்கே பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையாகவே இருக்கே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. போதாத குறைக்கி அஷ்டம சனி வேறையா, நாங்கள் இருக்கலாமா இல்லை துபாய் போயிடலாமான்னு கேட்பாங்களேங்க. அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் குரு பகவான் எங்களை காப்பாற்றிட்டு இருந்தாருங்க. 11ஆம் இடமான லாபஸ்தானத்துலேருந்து எப்படியாவது எங்கேயாவது ஒரு விதத்தில் எங்களுக்கு தேவைங்கும் போது பணம் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ குரு வந்து விரயஸ்தானத்துக்கு வேற 12ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. விரயமாக வந்துட்டு இருந்துச்சுன்னா நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படின்னு கவலைப்படாதீங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் குரு 12ஆம் இடத்துல குரு இருக்கார். குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யார் அப்படின்னா 5ஆம் இடம் 8ஆம் இடத்துக்கு அதிபதிங்க. 5ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடங்க. அவர் வந்து 12ஆம் இடத்துல போய் மறைகிறார் அப்படிங்கும் போதுங்க அதிர்ஷ்டங்கள் வரும். திடீர் அதிர்ஷ்டம் எங்கேயாவது இருந்து எப்படியாவது ஒரு பணம் வந்துடும். அதை வச்சு நீங்கள் சமாளிச்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கான ஸ்தானம்ங்க. அப்போ உங்கள் குழந்தைகளுக்காக விரயம் அப்படிங்கிறது பண்ணுவீங்க. குழந்தைகள் படிப்புக்காக விரயம் பண்ணுறது, அவங்க எதிர்காலத்துக்காக வந்து ஒரு சேமிப்பு பண்ணுறது, இல்லை குழந்தைகளாக இருந்தால் அவங்களுக்கு இப்போ திருமணம் பண்ணி வச்சு பார்க்குறது, இந்த மாதிரியான சுபகாரியங்களுக்காக, அதுவும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட சுபகாரியங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணக்கூடிய அமைப்பு இந்த குரு அதிச்சார பயிற்சியின் மூலியமாக உங்களுக்கு நடக்க போகுதுங்க. அடுத்து 8ஆம் அதிபதியும் உங்களுக்கு குரு 8ஆம் அதிபதி 12ல் இருக்கார். இப்போ நீண்ட நாளாக உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை உடல் ஆரோக்கியத்தில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு சின்ன ஒரு அறுவை சிகிச்சை மூலியமாக உங்களுக்கு அந்த வியாதி குணமாகி அதிலிருந்து வெளியே வர போகிறீங்க. அதுக்கு ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம். அவர் 12ஆம் இடத்துக்கு வரனால ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு கிடச்சி அதன் மூலியமாக நீங்கள் சுப செலவாக மாற்றிக்கக்கூடிய ஒரு யோகமும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ 12ல் வந்து குரு இருக்கிறது வந்து
பார்த்தீங்கன்னாங்க வெளிநாட்டு பயணம், அதுவும் நீர் ராசியிலேயே குரு இருக்கார். கடகராசி நீர் ராசி. நீர் ராசியில் குரு இருக்கிறனால வெளிநாட்டு பயணம் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ வெளிநாடு போகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்குங்க. அங்கே போய் பிஸ்னஸ்க்காகனாலும் சரி, இல்லை படிப்புக்காகனாலும் சரி, இல்லை நாங்கள் ஏற்கனவே அங்கே இருக்கேன், நான் புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னா கூச்சாரம் நல்லா இருக்குங்க. தசாபுத்தி பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். ஏன்னா இப்போ ஏதாவது ஒரு சுப விரயம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கங்க, நான் சிட்டிசன்ஷிப் வாங்கலாமான்னா அது இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான அமைப்பும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சரி, இப்போ 12ஆம் இடத்துலேருந்து குரு பகவான் எங்கெங்கெல்லாம் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடங்களுக்கு அதிகமான பலனை கொடுப்பாருங்க. அவரோட பார்வை 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடத்தை பார்க்குதுங்க. 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறனால இதனால் இருந்து வரைக்கும் அலைச்சல் குழப்பம் மூலியமாக உங்களுக்கு தூக்கமே சரியாக இருந்திருக்காதுங்க. அந்த தூக்கம் இப்போ நல்லா வரும். உங்களை பொறுத்த வரைக்கும் அம்மாவுக்கும் உங்களுக்கும் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அதுவும் இப்போ சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. வீடு வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்னா அதுக்கும் இப்போ யோகம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஒரு புதிய பழைய கார் இருந்துச்சுன்னா அது கொடுத்துட்டு நான் புது கார் வாங்குறேன், நல்லா இருக்குது. நீங்கள் விரயம் சொத்து வித்துட்டுன்னு ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னா அதுக்கும் வந்து நேரம் நல்லா இருக்குது. ஏன்னா 12ஆம் இடம் விரயஸ்தானம். 12ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடமான வீடு வண்டி வாகனம் சொத்து பார்க்கக்கூடிய இடத்த குரு பகவான் பார்க்குறாரு. அப்படிங்கும்போது அதன் மூலியமாக உங்களுக்கு பண வரவு வரும். சொத்து வித்துட்டு சொத்து வாங்கலாம். இல்லைன்னா ஒரு பெரிய கடன் இருக்குங்க, அந்த கடனை தீர்க்கவே முடியல, இந்த சொத்தை வித்துட்டு அந்த கடனை அடைக்கலான்னு பார்த்தேன், அதுவும் எனக்கு தீர மாட்டேங்குது, விற்க மாட்டேங்குது அப்படின்னா அது இப்போ விற்று உங்களுக்கு சாதகமாக அந்த பணம் உங்களுக்கு வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அம்மாவோட ஹெல்த்தில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதுவும் இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருளை இப்போ வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட பொருட்கள், ஏசி வாங்கணும்னு நினச்சேன், இல்லை ஏதாவது வீட்டுக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் ஐட்டம் வாங்கணும்னு நினச்சேன் அப்படின்னா ஏதாவது அந்த மாதிரியான பொருட்கள் வீட்டில் வாங்கி வைக்கிறதுக்கான ஒரு சூழல் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அடுத்து குருவோட பார்வை பாருங்கள் 6ஆம் இடத்துல படுதுங்க. 6ஆம் இடம் அப்படிங்கிறது ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நீண்ட நாள் வியாதி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த வியாதிகள் இப்போ குணமாகுங்க. அதே மாதிரி கேஸுங்க, தப்பே பண்ணலைங்க, எல்லாரும் நின்று வேடிக்கை என்னமோ வேடிக்கை பார்க்குறாங்க, நானும் போய் அங்கே நின்னேங்க, ஆனால் என்னை வந்து சாட்சியாக வச்சு ஒவ்வொரு தடவைக்கும் நான் கோர்ட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்கேங்க, தேவையில்லாமல் போயிட்டுருக்கேன் அப்படின்னா அந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. அதே மாதிரி புதுசாக வந்து எந்த கேஸுக்கும் நீங்கள் வந்து போகாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. ஏன்னா சிம்மராசிக்கு மற்ற கிரக சூழ்நிலைகள் கொஞ்சம் சுமாராக இருக்கிறனால தயவு செஞ்சு பொறுமையாக கையாளுங்க. எதையுமே ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து பொறுமையாக கையாளுறது ரொம்ப முக்கியம். சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மனசில் இருக்கிறத வெளிப்படையாக பேசிடலாம், ஆனால் அதன் மூலியமாகவே உங்கள் பேச்சின் மூலியமாகவே சில பிரச்சனைகள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் யாரையும் இந்த காலகட்டத்தில் பகைச்சிக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. உத்தியோகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் பார்க்குறனால வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கும், இல்லை நான் ஏற்கனவே ஒரு குறைஞ்ச சம்பளத்தில் வேலையில் இருக்கேங்க, எனக்கு வந்து ஒரு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்குமா அப்படின்னா அந்த வேலைகள் இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான நேரமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. ப்ரொமோஷனுக்காக காத்துட்ருக்கேன், 6னா உத்தியோகம், 12னா ப்ரமோஷன், இதுக்கு ரெண்டும் தொடர்பு இருக்கிறனால நீங்கள் நினச்ச டிரான்ஸ்ஃபர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோக மாற்றத்திற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாருங்க. அந்த 8ஆம் இடத்துல ஏற்கனவே சனி பகவான் இருக்காருங்க. 8ஆம் இடத்துல அஷ்டம சனியால் கஷ்டப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு குருவோட பார்வை அங்கே படுறனால கட்டாயம் உங்கள் பிரச்சனைகள் படிப்படியாக தீர ஆரம்பிக்குங்க. இந்த குரு அதிச்சார பயிற்சியில் நீங்கள் நினச்ச விஷயங்கள் நினச்ச மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திடீர் அதிர்ஷ்டத்தை வந்து குரு பகவானோட பார்வையால் கிடைக்கும். அதன் மூலியமாக ஒரு பெரும் பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸ் கேஸ் பல வருஷமாக நடந்துட்டு இருக்குங்க அப்படின்னா அது இப்போ சாதகமாகி உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் மூலியமாக பண வரவு, இல்லை திடீர் சொத்துக்கள், அதாவது உங்கள் சொந்தக்காரங்களுக்கு யாருக்காவது குழந்தை இல்லாமல் இருந்து அவங்க மூலியமாக இப்போ சொத்துக்கள் உங்களுக்கு வரக்கூடிய யோகம், இல்லை உயில் சம்மந்தப்பட்ட இன்னும் உயில்
பிரிக்காமல் இருக்குங்க, சொத்துக்கள் பாக பிரிவினைலாம் பிரிக்காமல் இருக்குது, அது எப்போ பிரியும் அப்படின்னு நினச்சி கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இப்போ அந்த உயில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்கி உங்களுக்கு சொத்துக்கள் வரக்கூடிய யோகம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கோடை மழை அப்படிங்கிற மாதிரியான சூழல், அப்படியே வெயில் போது ஒரு மழை பெஞ்சு பூமி குளிர்ந்ததுன்னா எப்படி நமக்கு இருக்குமோ அந்த மாதிரி இந்த குரு அதிச்சாரம் உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் கவனமாக இருங்க. படிப்பு தான் நம்ம வாழ்க்கையை வந்து எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கும். அதனால் கவனம், படிக்கிறதுல ரொம்ப கவனமாக இருங்க. குறிப்பாக படிக்கக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய இளம் பெண்கள் மனசை சதுர விடாமல் நம்மளோட வாழ்க்கைக்கு எது தேவை, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு அனலைஸ் பண்ணி பழகிறது ரொம்பவே நல்லதுங்க. இல்லத்தரசிகள் உங்களோட குடும்ப விஷயத்த அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணாதீங்க, அப்போ தேவையில்லாமல் சிக்கல்கள் வருங்க. இந்த விஷயத்தில் பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்பத்தையும் உத்தியோகத்தையும் வேலைக்கு போகும்போது ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த குரு அதிச்சாரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாதகமாக இருக்குங்க. பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சாதகமாக இருக்குது. நல்லா இந்த சமயத்தில் பயன்படுத்திக்கோங்க. இந்த ரெண்டு மாத காலங்களுக்கு உங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும். பிஸ்னஸை வந்து பார்த்துக்கலாங்க. கலைத்துறை சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் தான் இருக்கும். அந்த அலைச்சல் மூலியமாகவும் உங்களுக்கு ஒரு பண வரவு அப்படிங்கிறது இருக்குங்க. இந்த சிம்மராசிக்காரங்க குரு அதிச்சார பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு சூப்பராக இருக்கணும்னா ஞாயிற்றுக்கிழமையில் சிவ வழிபாடு பண்ணுங்க. டெய்லியும் சூரிய நமஸ்காரம் பண்ணுறதும் வியாழக்கிழமைகளில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணிட்டு வாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நன்றி, வணக்கம். சிம்ம ராசி நேயர்களுக்கு குரு பகவான் அதிசாரமாக ராசிக்கு 12ஆம் இடமான கடக ராசியில் அமர்ந்து என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார், சிம்ம ராசிக்கு எத்தனாம் வீடுகளை குரு பகவான் கடகராசியில் அமர்ந்து பார்க்க போகிறார் என்று பார்க்கும்பொழுது சிம்ம ராசிக்கு 4ஆம் வீடான விருச்சக ராசியை கடகத்தில் அமர்ந்த குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையான விசேஷ பார்வை மூலமாக பார்ப்பார். அதுக்கடுத்தபடியாக சிம்ம ராசிக்கு 6ஆம் வீடான மகர ராசியை குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக பார்ப்பார். அதுக்கடுத்தபடியாக சிம்ம ராசிக்கு 8ஆம் வீடான நம்முடைய மீன ராசியை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக கடகராசியிலிருந்து பார்க்குறார். அப்போ இங்கே 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், இந்த 3 பாவகங்கள் இயங்கப் போகிறது அடிப்படையில் என்பது பார்க்குறோம். அப்போ 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லும் பொழுது புதிய வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு, அல்லது ஏதாவது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. வீடு ரொம்ப நாளாக கட்டணும் முயற்சி எடுக்கிறேன், முயற்சிகளில் பல தடை வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கட்டிடுவீங்க. அதே போல் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும், ரொம்ப வருஷமாச்சு பெயிண்டிங் பண்ணி ஒற்றை அடித்து செஞ்சு அது இதுன்னு சொல்லி சின்ன சின்ன வேலைகள் கூட பார்க்கலங்க, வீடு கட்டினதோடு அவ்வளோதான். ஒரு ஆல்ட்ரேஷன் வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறேன், காசு கிடைக்க மாட்டேங்கி, ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய சிம்ம ராசினியர்களுக்கு உறுதியாக அதற்கான செயல்பாடுகளை குரு பகவான் செயல்படுத்தி கொடுப்பார் கோச்சார கிரகங்கள் ரீதியாக என்பது உண்மை. அதே போல் உங்களுடைய அம்மாவளி உறவுகள் மூலமாக உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நீங்கள் பயணிப்பதற்கான சூழ்நிலை வரும். அல்லது அம்மாக்கே உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதேனும் இருக்குது, இல்லை அம்மாவுக்கு உங்களுக்கு நிறைய கருத்து வேறுபாடு இருக்குது, அம்மா என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்காங்க, நான் எவ்வளவோ அம்மாட்ட ஒரு இன்வால்மெண்ட்டாக இருந்து பார்க்குறேன், என்னை எங்கள் அம்மா புரிஞ்சிக்கவே மாட்டேங்காங்க அப்படின்னு நினைக்கிற அன்பார்ந்த சிம்மராசி அன்பர்களுக்கு உறுதியாக உங்கள் அம்மாவளி உறவுகள் மற்றும் அம்மா மூலமாக கிரக அடிப்படை ரீதியாக மாற்றம் உண்டு. அதே போல் சிம்ம ராசியில் யாரெல்லாம் கடன் பெற்றான் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்ற வார்த்தைக்கு ஏற்றவாறு கடன் வாங்கினதாண்டா என் வாழ்க்கையில் பெரிய குத்தம், கடன் வாங்கிட்டு நான் படுற பாடு பெரிய பாடாக இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா உறுதியாக கடன் சுமையிலிருந்து நீங்கள் மீள்வதற்கான உரிமையான, அதாவது உறுதியான உண்மையான செயல்பாடுகள் நடைபெறப் போகுது என்பதை பார்க்கணும். ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனை இருந்தாலும் அந்த ஆரோக்கிய பிரச்சனை சால்வ் ஆகும். அதேபோல் நம்மளுடைய சிம்ம ராசி மாணவ செல்வங்கள் ஏதேனும் வெளியூர் வெளி மாநிலத்தில் வெளிநாடில் போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா
அதற்கான அங்கீகாரத்துக்குரிய சூழ்நிலை இப்போவே உங்களுக்கு செயல்படுத்த ஆரம்பிக்கும் என்பது உண்மை. அதேபோல் சிம்ம ராசியில் உள்ள நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு தேவையில்லாத அழுத்தம், தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத ஒரு குழப்பங்கள் இருக்குது, அல்லது வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய தாக்கங்கள் இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா, இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தையும் பார்க்கார், உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடையும் பார்க்கார். அப்போ இந்த 6, 8 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா போராட்டத்துக்குரிய விஷயம். அந்த போராட்டத்தை நிவர்த்தி எப்படி சரி செய்ய முடியும் அப்படின்னா, ஒன்று குரு பார்வை இருக்கணும். அப்போ குரு பார்வை உங்களுடைய ராசியில் இருப்பதனால உறுதியாக போராட்டம் குறையப் போகிறது. நிம்மதியான ஒரு செயல்பாடு. எப்பாடி இப்போ தானே நிம்மதியாக ரொம்ப போராடிட்டேன். போராட்டம்னா போராட்டம், அந்தளவுக்கு ஒரு பெரிய போராட்டம், என்ன பண்ணனே தெரியல அப்படிங்கிற வார்த்தை செயல்பாடுகள் கடந்த காலங்களில் இருந்தால் தப்பில்லை. ஆனால் எதிர்காலத்தில் என்னால் எல்லாம் முடியும், நானும் சாதித்து காட்டுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு வலிமையாக இருக்கிறார் என்பது உண்மை. அப்போ 12ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறாரே, ஏதாவது பாதிப்பு வந்துடுமா அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்து அதிபதியான குரு பகவான் 12ஆம் இடத்தில் அமர்ந்தது பாக்கியமே. பிரச்சனைங்கிறது சுமூகமாக முடியும். ஏன்னா 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்க சனி பகவானுடைய ஆதிக்கமே உங்களுக்கு ரொம்ப டிப்ரெஷனை கொடுக்கும். இந்த குரு பார்வை மூலமாக உங்களுக்கு சனி பகவானுடைய அத்தனை விதமான தாக்கமும் அனைத்து விதமான பிரச்சனையிலிருந்தும் நம்முடைய சிம்ம ராசி என்பர்கள் உறுதியாக சிறப்பான வாழ்க்கை இருப்பதாக உணர முடியும் என்பது கணக்கு. நேயர்களே, தற்போது வரை ரொம்ப பொறுமையாக உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பொது பலனை பார்த்தீங்க. குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அதிசார பலன்கள் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 20% ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. அப்போ மீதி உள்ள சதவீதம் எங்கே இருக்குது அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, எந்த நாட்டில் பிறந்தீங்க அப்படிங்கிறதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஜாதகத்தை கணிச்சு அந்த ஜாதக ரீதியாக உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது. நீங்கள் நிறைய கேள்வி வச்சுருப்பீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேள்வி இருக்கும். மனிதர்கள் எல்லாமே ஒன்று தான், ஆனால் மனிதர்களுடைய மனநிலை ஏகப்பட்ட மாற்றத்தில் இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். அப்போ உங்கள் கேள்விக்கான விடையை எதில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்ம உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். சரி, ஜாதகமே இல்லை அப்போ கண்டுபிடிக்க முடியாதான்னா பிரசனத்தின் அடிப்படையில் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் வர்ற நேரம், நீங்கள் என்கிட்ட வந்து பார்க்குற நேரம், அதே போல் ஆன்லைன் கன்சல்டிங் பண்ணுறீங்கன்னா அந்த நேரம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை பிரசனம், டாரோட பிரசனம், சோழி பிரசனம், இப்படி நிறைய பிரசனங்கள் இருக்குது. முத்து பிரசனம் அப்படிங்கிற நிறைய பிரசன முறைகளை நம்ம வந்து ஜாதகத்தை பார்த்துருக்கோம். இந்த ஜாதக ரீதியான முழு விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்கள் சுய ஜாதகத்தை மிக தெளிவாக துல்லியமாக கணித்து எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.